on. .5. Correct. Good. You had a big clap. நம்ம வந்து மற்றவங்களை அப்ரிஷியேட் பண்ணோம்னா நம்ம ரொம்ப எனர்ஜெட்டிக் ஆகும். அப்பதான் நம்மளுக்கு அடுத்த ப்ராப்ளம் போடணுங்கிற ஒரு என்தூசியாசம் இருக்கு. ஓகே, ஓகே, கவனிங்க எப்படி நான் சொல்றேன். ஸோ இதுல பாத்தீங்கன்னா வோல்டேஜ் கொடுத்துருக்காங்க, இன்புட் வோல்டேஜ் இருக்கு, இன்புட் கரண்ட்டும் கொடுத்துருக்காங்க. இந்த ரெண்டு ரெசிஸ்டன்ஸ் எப்படி இருக்கு? ஓ சாரி. ஸோ இங்க இருந்து 8 ஆம்ஸ் கரண்ட் வருதா? 8 ஆம்ஸ் கரண்ட் இந்த ரெசிஸ்டர் வழியா வருது. இந்த இடத்துல ஒரு நோட் இருக்கா? நோட் இருக்கும்போது கரண்ட் என்ன ஆகுது உங்களுக்கு? இந்த இடத்துல ஒரு நோட் இருக்கு. ஸோ இந்த நோட் ஃபார் எக்ஸாம்பிள் ஏன்னு வச்சுக்கோ. அப்போ இங்க ஒரு பிரான்ச் இருக்கு, இந்த பிரான்ச் கரண்ட் உள்ள வருது. இங்க இருந்து ரெண்டா பிரியுது. ஓகேவா? இப்போ பிரியுதுன்னா இந்த ரெண்டு ரெசிஸ்டன்ஸ் எப்படி இருக்கணும்? பேரலா இருக்கும். ஓகே, ஸோ அப்போ இங்க ஒரு ரெசிஸ்டன்ஸ் போகுது, இங்க ஒரு கரண்ட், இங்க ஒரு கரண்ட். இது கரண்ட் I1, இந்த கரண்ட் I2. ஓகேவா? இதுல பார்த்தோன்னா நம்ம கண்டுபிடிச்சிடலாம் இதுல எவ்வளவு கரண்ட் போகுது, இதுல எவ்வளவு கரண்ட் போகுது. எப்படி கண்டுபிடிக்கலாம்? ரெண்டோட ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ எப்படி இருக்கு? சேமா இருக்கு. சேமா இருந்தது அப்படின்னா ரெண்டுலயுமே வந்து சேம் கரண்ட் தான் ஃப்ளோ ஆகும். வர கரண்ட் ஹாஃபா பிரிஞ்சுதான் ஃப்ளோ ஆகும். ஓகேங்களா? அதாவது நீங்க பாத்தீங்கன்னா இப்படி இங்க ஒரு பாத்துல வந்துட்டு இருக்காங்க, இங்கேயும் 5 சேர் இருக்கு, இங்கேயும் 5 சேர் இருக்குன்னா இதுலயும் 5 பேர் தான் உட்கார போறாங்க, இதுல 5 பேர் தான் உட்கார போறாங்க. ஸோ அப்ப ரெண்டுமே சேம் அப்படின்னா பாதி பாதி பேர் தான் இங்க உட்கார முடியும். இங்க 5 மெம்பர்ஸ், இங்க 5 மெம்பர்ஸ். அதே மாதிரி இங்க 8 ஆம்ஸ் கரண்ட் வருது அப்படின்னா இந்த ரெண்டு ரெசிஸ்டன்ஸும் சேமும் போது இதுல 4 ஆம்ஸ் கரண்ட் ஃப்ளோ ஆகும், இதுல 4 ஆம்ஸ் கரண்ட் ஃப்ளோ ஆகும். இதே வந்து ரெசிஸ்டன்ஸ் இங்க சேஞ்ச் ஆயிருக்கு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இங்க வந்து எனக்கு ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ ஒரு 50 ஓம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இங்க ஒரு 50 ஓம் இருக்கு, இந்த இடத்துல வந்து ஒரு 5 ஓம் இருக்கு. அப்ப எதுல அதிகமான ரெசிஸ்டன்ஸ் ஃப்ளோ ஆகும்? ரெசிஸ்டன்ஸ் அதிகமா இருக்கிறதுல கரண்ட் கம்மியா ஃப்ளோ ஆகும். ஓகேவா? ரெசிஸ்டன்ஸ் கம்மியா இருக்கிறதுல கரண்ட் அதிகமா ஃப்ளோ ஆகும். ஓகேவா? ஸோ அதை வச்சு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிடுவோம். ஸோ இதுல பார்த்துட்டு நமக்கு தெரியும் இந்த ரெண்டு கரண்ட் உங்களுக்கு எப்படி இருக்கு? சேம். அதே மாதிரி ரெண்டு ரெசிஸ்டன்ஸ் எப்படி இருக்கு? சேமா இருக்கு. அந்த ரெசிஸ்டன்ஸ் சீரிஸா இருக்க பேரலல்ல இருக்கு? பேரலல்ல இருக்கு. ஓகேவா? ஸோ பேரலல்ல இருக்கும்போது நம்ம இதுக்கு ஈக்குவலன்ஸ் கண்டுபிடிக்கலாமா? இதுக்கு ஈக்குவலன்ஸ் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா ரெண்டுமே சேமா இருந்தா ஈக்குவலன்ஸ் எப்படி கண்டுபிடிப்பீங்க? ரெண்டு ரெசிஸ்டன்ஸ் பேரலல்னா ஈக்குவலன்ஸ் எப்படி கண்டுபிடிப்பீங்க? R divided by N. R divided by N. ஓகேவா? ஸோ பேரலல் ரெசிஸ்டன்ஸ் இப்படி போட்டீங்கன்னா பேரலல்னு அர்த்தம். ஓகேவா? அப்ப R divided by N. அப்ப 10 divided by எத்தனை ரெசிஸ்டன்ஸ் இருக்கு பேரலலா? 2 ரெசிஸ்டன்ஸ். அப்ப 10 divided by 2 எவ்வளவு வரும்? 5 ohm. 10 divided by 2 5 ohm. இப்போ இதை நீங்க திரும்ப ரீட்ரா பண்ணுங்க. ஓகே, ஸோ இது வந்து R வேல்யூ. 8 ஆம்ஸ் கரண்ட் ஃப்ளோ ஆகுது. இந்த பேரலல் ரெசிஸ்டன்ஸ்ல நம்ம இப்போ ஈக்குவலன்ஸ் கண்டுபிடிச்சாச்சு. ஓகேவா? இதோட ஈக்குவலன்ஸ் நம்ம கண்டுபிடிச்சு இங்க எவ்வளவு வருது? 5 ohms. கரெக்டா? 5 ohms. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இதுல 100 வோல்ட் இருக்கு, இங்க 8 ஆம்ஸ் கரண்ட், இங்க R ரெசிஸ்டன்ஸ், இங்க 5 ohm. இதுக்கு ஈக்குவேஷன் எழுதலாமா? எப்படி எழுதலாம்? இல்லனா இதனோட டிராப் என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம். கரண்ட் 8 ஆம்ஸ் கரண்ட் இருக்கு, எப்படி எழுதுங்க ஈக்குவலன்ஸ்? 100 மைனஸ் டிராப். டிராப்னா என்ன அர்த்தம்? V1 வேல்யூ. V1 is equal to I into R. கரெக்ட்டா? I into R. I into R1 இல்லனா I into R சொல்லுங்க. கரண்ட் எவ்வளவு நீங்க கொடுத்துட்டாங்க? எவ்வளவு கரண்ட்? 8 ஆம்ஸ். ஓகேவா? அப்ப என்ன வரும்? 8 R. 8 R. இங்க ரெசிஸ்டன்ஸ் இருந்தால என்ன சொல்லிருக்கேன்? டிராப். டிராப்னா என்ன சிம்பிள் போடணும்? மைனஸ் சிம்பிள். டிராப் இருந்தா என்ன சிம்பிள் போடணும்? மைனஸ் சிம்பிள். அப்ப மைனஸ் 5 into current I. I எவ்வளவு இங்க? 8. ஓகேவா? சோ 5 into 8 which is equal to 0. ஓகேவா? அதாவது potential rise minus potential drop is equal to 0. சிம்பிளா கிர்ச்சாஃப் வோல்டேஜ்ல அப்ளை பண்ணிருக்கோம். அப்ப 100 minus 8R minus 5 into 8 I8 40. இல்லையா? so 5 into 8 so 0. so 100 minus 40 60. okay, so 60 minus 8R is equal to 0. அது இந்த பக்கம் கொண்டு வந்துருங்க. so 60 is equal to 8R. அப்ப R is equal to 60 divided by 8. எவ்வளவு வரும்? 60 divided by 8 7.5 ohms. so 7.5 ohms வந்து கரெக்டா இருக்கு.
ஓகே, இது வரைக்கும் நம்ம போட்ட ப்ராப்ளமே தான். என்னெல்லாம் அப்ளை பண்ணியிருக்கோம்? ரெசிஸ்டன்ஸ் பேரலல்ங்கிறது அப்ளை பண்ணியிருக்கோம். ஓகே, அடுத்து கிர்ச்சாஃப் வோல்டேஜ்ல அப்ளை பண்ணிருக்கோம். ஸோ நம்ம படிச்சது சேம் தான், பட் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ப்ராப்ளம் வரும்போது எதை எங்க அப்ளை பண்ணணுங்கிறது நம்மளுக்கு தெரியும். ஓகே, நேற்று ப்ராப்ளம் சால்வ் பண்ணிருந்தீங்களா? இது 2 ப்ராப்ளம் கொடுத்துங்க, சால்வ் பண்ணீங்களா? இதை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இது பாத்தீங்கன்னா இதுல ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ ஆர் என்னன்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, இதுல ஆர் வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, ஸோ இப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா 100 வோல்டேஜ் இருக்கு, இங்க 8 ஆம்ஸ் கரண்ட் மூவ் ஆயிட்டு இருக்கு. இந்த இடத்துல ஒரு நோடுன்னு என்ன சொன்னேன்? ஜங்ஷன். நோடுன்னா ஒரு ஜங்ஷன், அதுல நிறைய பிரான்ச்சஸ். ஸோ அப்போ அந்த நோட்ல வந்து கரண்ட் உங்களுக்கு என்ன ஆகுது? டிவைட் ஆகுது. எத்தனை பிரான்ச் இருக்கோ அத்தனை பிரான்ச் டிவைட் ஆகுது. அதாவது இந்த கரண்ட் ஏங்கிற நோடுக்கு உள்ள வந்துட்டு இருக்கு. இந்த நோட்ல இருந்து அதுக்கப்புறம் என்ன ஆகுது? ரெண்டா பிரியும். ஓகேங்களா, ரெண்டா டிவைட் ஆகுது. இதுல ஒரு பியூட்டி என்னன்னா, ரெண்டு ரெசிஸ்டன்ஸுமே சேமா இருக்கு. ஸோ ரெண்டு ரெசிஸ்டன்ஸுமே சேமா இருக்கும்போது ரெண்டுலயுமே சேம் கரண்ட் தான் ஃப்ளோ ஆகும். ரெசிஸ்டன்ஸ் சேமா இருந்தா உங்களுக்கு சேம் கரண்ட் தான் ஃப்ளோ ஆகும். ஓகேங்களா, பேரலா. அப்ப இதுல ஒரு 4 ஆம்ஸ், இதுல ஒரு 4 ஆம்ஸ் ஃப்ளோ ஆயிடும். ஓகேங்களா, ஸோ இப்போ இந்த ரெண்டு ரெசிஸ்டன்ஸும் பேரலல். பேரலல்னா நம்ம ஈக்குவலன்ஸ் எப்படி கண்டுபிடிப்போம்? 1 by R equivalent is equal to 1 by R1 plus 1 by R2. நேத்து பார்த்தோம் இல்லைங்களா? ஆனா ரெண்டு ரெசிஸ்டன்ஸ் நீங்க எப்படி இருக்கு? சேமா இருக்கு. சேமா இருந்து எப்படி ஈக்குவலன்ஸ் கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருக்கேன்? R divided by N. நேத்து பார்த்தோம் இல்லைங்களா? R divided by N. So R divided by எத்தனை ரெசிஸ்டன்ஸ் இருக்கு இங்க பேரலலா? ரெண்டு ரெசிஸ்டன்ஸ். அப்ப R by N 10 divided by 2 எவ்வளவு வரும்? 5 ohms. அதான் இங்க திரும்ப டிரா பண்ணிருக்கேன். இது ரெண்டுக்கும் ஈக்குவலன்ஸ் கண்டுபிடிச்சா இங்க எவ்வளவு வந்திருக்கு? 5 வந்திருக்கு. ஓகே, சோ அடுத்தது என்ன பண்ணா, இப்ப நம்ம இந்த R வேல்யூ கண்டுபிடிக்கணும். இதுக்கு நம்ம KVL கிர்ச்சாஃப் வோல்டேஜ்ல அப்ளை பண்ணணும். கிர்ச்சாஃப் வோல்டேஜ்ல எப்படி அப்ளை பண்ணுவீங்கன்னா, ஜஸ்ட் வோல்டேஜோட வேல்யூஸ் எழுதிக்கிட்டே வரும். ஓகேங்களா, அதாவது கிர்ச்சாஃப் வோல்டேஜ்ல என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம என்ன வோல்டேஜ் கொடுக்குறோமோ, ஓகேங்களா, அந்த வோல்டேஜ் ஈக்குவல் டு எத்தனை ரெசிஸ்டன்ஸ் கனெக்ட் பண்ணிருக்கீங்களோ அந்த டிராப் எல்லாம் ஆட் பண்ணீங்கன்னா அதுக்கு ஈக்குவலா இருக்கும். இப்ப இதுல எத்தனை ரெசிஸ்டன்ஸ் கனெக்ட் பண்ணிருக்கேன்? ரெண்டு ரெசிஸ்டன்ஸ். அப்ப இதுல என்ன டிராப் வருது, இதுல என்ன ரெண்டு டிராப் வருது, இந்த ரெண்டு டிராப்பையும் ஆட் பண்ணா நம்ம கொடுத்த வோல்டேஜ்க்கு ஈக்குவலா இருக்கும். அதுதான் கிர்ச்சாஃப் வோல்டேஜ். ஓகே, இப்போ நான் வந்து இங்க 230 வோல்ட் சப்ளை கொடுக்குறேன். நான் இங்க ஒரு லைட் கனெக்ட் பண்ணிருக்கேன், ஒரு இன்கேண்டசன்ட் பல்ப் இருக்கு, ஒரு ஃபேன் இருக்கு, ஒரு மோட்டார் இருக்குன்னா இதுல என்ன டிராப் இருக்கு, இதுல என்ன டிராப் இருக்கு, இதுல என்ன டிராப் இருக்கு, அந்த மூணு டிராப்பையும் ஆட் பண்ணீங்கன்னா நீங்க கொடுத்த வோல்டேஜ்க்கு ஈக்குவலா இருக்கும். ஓகே, அதுதான் கிர்ச்சாஃப் வோல்டேஜ். அப்ப இது எப்படி எழுதணும்னா, அதாவது சம் ஆஃப் பொட்டன்ஷியல் ரைஸ். சம் ஆஃப் பொட்டன்ஷியல் ரைஸ்னா நம்ம கொடுக்குற வோல்டேஜ். நம்ம கொடுக்குற வோல்டேஜ் ஒரு வோல்டேஜ் கொடுக்கலாம், இல்ல ரெண்டு வோல்டேஜ் கொடுக்கலாம். அதாவது ஒரு பேட்டரி இருக்கலாம், ரெண்டு பேட்டரி இருக்கலாம், மூணு பேட்டரி இருக்கலாம். நீங்க பேட்டரின்னு சொல்லலாம், இல்ல பவர் சப்ளைன்னு சொல்லலாம், இன்புட் வோல்டேஜ்னு சொல்லலாம். ஓகேங்களா, நீங்க எத்தனை இன்புட் வோல்டேஜ் கொடுக்குறீங்களோ அது ஈக்குவல் டு நம்ம எத்தனை டிராப் வருதோ அதை எல்லாத்தையும் ஆட் பண்ணி அது ரெண்டுக்கும் ஈக்குவலா இருக்கும். இதை நீங்க இப்படியும் சொல்லலாம், அப்படி இல்லைன்னா சம் ஆஃப் பொட்டன்ஷியல் ரைஸ் minus sum of potential drop is equal to 0. is equal to 0. அதைத்தான் இங்க நான் எழுதிருக்கேன். இதுதான் நான் கொடுக்குற வோல்டேஜ். கொடுக்குற வோல்டேஜ் எவ்வளோ? 100. இப்ப ரெண்டு ரெசிஸ்டன்ஸ் இருக்கு, ஒவ்வொரு ரெசிஸ்டன்ஸ்ல டிராப் இருக்கும். டிராப்னா அதாவது அதுல இருந்து அது சம் கன்சியூம் பண்ணிடுச்சுன்னு அர்த்தம். ஒரு கரண்ட் வந்து அதை அப்சர்வ் பண்ணிச்சு, கன்சியூம் பண்ணிடுச்சு. அப்ப டிராப்னா நம்ம நெகட்டிவ் சிம்பிள் போடுவோம். ஓகேங்களா, அப்ப மைனஸ் வோல்டேஜ் ஆஸ் பர் ஓம்ஸ்ல V is equal to என்ன? I into R. அதைத்தான் எங்களுக்கு இருக்கு, I into R. I வேல்யூ நமக்கு ஏற்கனவே தெரியும், கொடுக்குறாங்க, அதனால 8. R வேல்யூ நமக்கு தெரியாது, அதனால 8 into R. ஓகேங்களா, அடுத்தது இந்த டிராப். இந்த டிராப் நான் கண்டுபிடிக்கணும். டிராப்ங்கிறதுனால என்ன சிம்பிள் போடணும்? மைனஸ். ஓகே, I into R. I எவ்வளோ? 8. ஏன்னா இதே சேம் கரண்ட் தான் இங்கேயும் போவாங்க. அப்ப 8 into என்ன ரெசிஸ்டன்ஸ்? 5. So 8 into 5 is equal to 0. ஓகேங்களா, so அப்ப 100 minus 8R, 5 8s are 40 equal to 0. இதுல இருந்து R கண்டுபிடிச்சீங்கன்னா 7. ஓகே, புரிஞ்சுதுங்களா? நோட் பண்ணிட்டீங்களா? உங்களுக்கு புரிஞ்சுதாமா? ஏதோ படிச்ச லா ஒண்ணுதான், ஆனா நீங்க போடுற ஒரு ப்ராப்ளமும் புதுசு புதுசா இருக்கு. கரெக்டா? நான் போடுற ப்ராப்ளம் எல்லாமே உங்களுக்கு பழைய கொஸ்டின் பேப்பர்ல கேட்டிருக்க ப்ராப்ளம்ஸ் தான்.
நோட் பண்ணிட்டீங்களா? நேத்து ஒரு ப்ராப்ளம் போட்டோம் இல்லைங்களா, அந்த ப்ராப்ளத்தை சால்வ். ஓகேங்களா? இது கொடுத்தாங்க 6 வோல்ட்டா வோல்டேஜ் கொடுக்கல. சரி ஓகே, ஏதாவது வோல்டேஜ் வச்சுக்கோங்க. பட் என்ன கேட்டிருக்காங்க, ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் என்னன்னு கேட்டாங்க. ட்ரை பண்ணீங்களா? ட்ரை பண்ணீங்களா? என்ன நானே ஆப்ஷன் கொடுத்துருந்தேன் இல்லையா, 6, 12, 4 அந்த மாதிரி. ஓகே, ஸோ இது பாத்தீங்கன்னா இந்த மாதிரி என்ன ஈக்குவலன்ஸ் கேட்டாலும் இதை பார்த்துட்டே நீங்க கண்டுபிடிச்சிடலாம். இப்ப இந்த சர்க்யூட் சீரிஸா இருக்க பேரலா இருக்கா? பேரல். ஏன்னா இந்த மாதிரி நோடு வந்ததுனாலே கண்டிப்பா அது பேரல் தான். வெரி குட். சரஸ்வதியும் முனியமனமா பிரபா 2 பேரும் ஈஸியா கண்டுபிடிச்சிட்டாங்க. ஸோ இது வந்து பேரலல் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது. பேரலல் வரும்போது நீங்க என்ன பண்ணணும்னா, நீங்களும் அதுக்கு ஒரு பேர் வைக்கிறீங்க. ஓகே, இப்ப என்ன பண்ணணும், ஒவ்வொரு நோடுக்கும் ஒரு நேம் வைக்கிறீங்க. இப்ப ஃபர்ஸ்ட் இந்த நேம், இந்த நோடு எடுத்துக்கலாம். இந்த நோடுக்கு வந்து நான் ஏன்னு நேம் வைக்கிறேன். ஓகேவா? ஏன்னு ஒரு நேம் வைக்கிறேன். இப்ப இந்த நோடு வந்து பாத்தீங்கன்னா இங்க இருந்து ஒரு பிரான்ச் போய் இங்க வருது. இதுக்கு நடுவில் ஏதாவது காம்பவுண்ட் கனெக்ட் ஆயிருக்கா, ஏதாவது எலமெண்ட் கனெக்ட் ஆயிருக்கா? இது சிம்பிளா ஒரு ஒயர், அவ்வளவுதான். ஏன்னு ஒரு ஒயர் இருக்கு, அந்த ஒயரை இங்க இருந்து எடுத்து கொண்டு போய் நான் இங்க கனெக்ட் பண்றேன். அப்ப இந்த நோடுக்கு என்னதான் பேரு? இந்த நோடுக்கு நேம் என்னதான் வரும்? ஏ தானே வரும். அதாவது இப்ப நான் என்னன்னா, இந்த ஒரு ஒயர் இருக்குது, இங்க ஏன்னு ஒரு நேம் வச்சிருக்கேன். இந்த ஒயரை கொண்டு இங்க நான் கனெக்ட் பண்றேன். நடுவுல எந்த எலமெண்ட்டுமே கிடையாது, நடுவுல எந்த காம்பனண்ட்டுமே கிடையாது. அது சேம் ஒயர் தான், ஒரே ஒயர் தான். அப்ப இந்த நேமுக்கு, இந்த ஒயருக்கு நான் ஏன்னு பேர் வச்சுன்னா இது என்னதான் வரும்? ஏ தான் வரும். அப்ப இது உங்களுக்கு என்னதான்? கரெக்டுங்களா? புரியுதா? நான் நோடுக்கு ஒரு நேம் வைக்கிறேன். இந்த நோடோட நேம் வந்து ஏ. இங்க இருந்து ஒரு ஒயர் போகுது, இதுல எந்த எலமெண்ட்டுமே கிடையாது. அப்ப அந்த ஒயரோட நேம் என்னதான் உங்களுக்கு? ஏ தான். ஓகேங்களா? இப்ப இங்க ஏ இருக்கு, இங்க நான் ஒரு ரெசிஸ்டன்ஸ் கனெக்ட் பண்ணிட்டேன். ரெசிஸ்டன்ஸ் கனெக்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா இங்க இருக்கிற வோல்டேஜ் இங்க இருக்கிற வோல்டேஜ் சேமா இருக்குமா? சேமா இருக்குமா? இருக்காது. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா, இப்ப ஏன்னு ஒரு பாயிண்ட் இருக்கு, இங்க பின்னு ஒரு பாயிண்ட் இருக்கு. ஓகேங்களா? நீங்க பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ்னா இதுக்கும் இதுக்கும் இது ஓப்பன் சர்க்யூட்டா இருக்கும்போது, இப்ப இதுல வந்து 50 கூலும் ஆஃப் சார்ஜ் இருக்கு, இதுல வந்து ஒரு 30 கூலும் ஆஃப் சார்ஜ் இருக்குன்னா இது ஓப்பன் சர்க்யூட். அப்ப என்ன ஆகும்னா, இது ரெண்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் தான் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் என்னது? பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ். அதுக்கு பேர் தான் வோல்டேஜ். அப்ப இங்க 50 சார்ஜஸ் நான் ஸ்டோர் பண்ணிருக்கேன், இங்க 30 சார்ஜஸ் ஸ்டோர் பண்ணிருக்கேன் அப்படின்னா இங்க வோல்டேஜ் உங்களுக்கு என்னன்னு அர்த்தம்? 20 வோல்ட். இது ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் தான் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ். அதுதான் வோல்டேஜ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இது நார்மலா வோல்டேஜ் வந்து நீங்க ஓப்பன் சர்க்யூட்ல தான் மெஷர் பண்ணுவீங்க. இதே வந்து ஷார்ட் சர்க்யூட் எடுத்துக்கிறீங்க. இப்ப ஏன்னு எனக்கு ஒரு நோட் இருக்கு, இங்க பின்னு ஒரு நோட் இருக்கு, இது ரெண்டு நான் ஷார்ட் பண்ணிடுறேன். அப்ப இங்க என்ன பொட்டன்ஷியல் இருக்கோ அதுதான் இங்க இருக்கு. இப்ப எனக்கு இந்த இடத்துல வந்து ஒரு 5 கூலும் ஆஃப் சார்ஜ் இருக்குன்னா இங்கேயும் அதான் இருக்கும். இங்க ஜீரோன்னு இருந்தா, சாரி, இங்க ஜீரோன்னு இருந்தா இங்க என்னதான் இருக்கும்? ஜீரோ தான் இருக்கும். அப்ப இங்க ஏன்னு இருந்தா இங்க என்னதான் இருக்கும்? ஏதான். இதான் கான்செப்ட். புரியுதுங்களா? ஒரு ஷார்ட் சர்க்யூட் அப்படின்னா அந்த இடத்துல பொட்டன்ஷியல் சேமா இருக்கும். என்ன சேமா இருக்கும்? பொட்டன்ஷியல் சேமா இருக்கும். பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் உங்களுக்கு என்னவா இருக்கும்? ஜீரோவா இருக்கும். இப்ப நீங்க இங்க வந்து 50 கூலும் இருக்குன்னா இங்கேயும் 50 கூலும் தான் இருக்கும். ஓகேங்களா? இப்ப இதே நீங்க இந்த பிளக் பாயிண்ட் எடுத்துக்கோங்க. பிளக் பாயிண்ட் எடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்க வந்து ஒரு பேஸ்னு ஒண்ணு இருக்கு, நியூட்ரல் ஒண்ணு இருக்கும். அப்ப பேஸ்ல உங்களுக்கு 230 வோல்ட் சப்ளை இருக்கும், நியூட்ரல்ல 0 இருக்கும். அந்த ரெண்டோட டிஃபரன்ஸ் தான் நம்ம வோல்டேஜ் என்னன்னு சொல்றோம்? 230 வோல்ட் அப்படின்னு சொல்றோம்.
ஓகேங்களா? இதே ஷார்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஷார்ட் ஆயிடுச்சுன்னா என்ன அர்த்தம்? மொத்தமாவே ஜீரோ ஆயிடுச்சு. இந்த பாயிண்ட் உங்களுக்கு ஜீரோ தான், இந்த பாயிண்ட் உங்களுக்கு ஜீரோ தான். ஓகேங்களா? அப்ப ரெண்டுமே உங்களுக்கு என்னதான்? சேம் பொட்டன்ஷியல். என்ன பொட்டன்ஷியல்? சேம் பொட்டன்ஷியல். அப்ப பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் உங்களுக்கு என்னவா இருக்கு? ஜீரோவா இருக்கு, சேமா இருக்கு. அப்ப இந்த இடத்துல ஏன்னா இது ஷார்ட் சர்க்யூட். ஓகேங்களா? சேம் ஒயர். அப்ப இங்க என்னதான் இருக்கணும்? ஏ தான் இருக்கு. இப்ப இதே நான் என்ன பண்ணிடுறேன், இந்த இடத்துல ஏன்னு ஒரு பாயிண்ட் இருக்கு, இங்க பின்னு ஒரு பாயிண்ட். இந்த ரெண்டுக்கும் நடுவுல நான் ஒரு ரெசிஸ்டன்ஸ் கனெக்ட் பண்ணேன். இந்த ரெண்டுக்கும் நடுவுல ஒரு ரெசிஸ்டன்ஸ் கனெக்ட் பண்ணேன். ஸோ ரெசிஸ்டன்ஸ் கனெக்ட் பண்ணும்போது இந்த இடத்துல எனக்கு ஒரு 50 கூலும் ஆஃப் சார்ஜ் இருக்கு, இந்த இடத்துல எனக்கு ஒரு 30 கூலும் ஆஃப் சார்ஜ் இருக்கு. ஒரு ரெசிஸ்டன்ஸ் கனெக்ட் பண்ணாலே அது என்ன பண்ணும்? என்ன பண்ணும்? ரெசிஸ்டன்ஸ் என்ன பண்ணும்? கரண்ட்டை அப்போஸ் பண்ணும். ஓகேங்களா? ஒரு ரெசிஸ்டன்ஸ் கனெக்ட் பண்ண என்ன பண்ணும்? கரண்ட்டை அப்போஸ் பண்ணும். இப்ப என்னை பிடிச்சி யாராவது தள்ளுனாங்க அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன்? அவங்கள மறுபடியும் வந்து நான் தள்ளோனே விழுந்துருவேனா? தள்ளோனே விழுந்துருவேன், நான் விழ மாட்டேன் இல்லையா? அப்ப தள்ளும் போது நான் என்ன பண்ணுவேன்? நான் வந்து அப்போஸ் பண்ண ட்ரை பண்ணுவேன். அப்ப என்னை யாரோ ஒருத்தர் பின்னாடி இருந்து தள்ளுறாங்க அப்படிங்கும்போது ஒரு ஃபோர்ஸ் இருக்கு. அதுதான் உங்களோட கரண்ட். ஓகேங்களா? இதுதான் என்னோட கரண்ட். இந்த கரண்ட்டை நான் அப்போஸ் பண்றேன். அதுதான் என்னோட ரெசிஸ்டன்ஸ். அதுதான் என்னோட ரெசிஸ்டன்ஸ். அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, இந்த இடத்துல எனக்கு வந்து கரண்ட் வேணும் அப்படின்னா இங்க என்ன பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் இருக்கு? என்ன பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் இருக்கு? எனக்கு ஏன்னு ஒரு பாயிண்ட் இருக்கு, பின்னு ஒரு பாயிண்ட் இருக்கு. அப்ப எது ஹையர் பொட்டன்ஷியல், எது லோயர் பொட்டன்ஷியல்? ஓகேங்களா? இப்ப நம்மளுக்கு ஓம்ஸ் லா தெரியும், V is equal to IR. V is equal to IR. அப்ப I இது வந்து எப்படி கண்டுபிடிப்பீங்க? I equal to எப்படி கண்டுபிடிப்பீங்க? V by R. I into Rங்கிறது V. அப்ப Iங்கிறது V by R. ஓகேங்களா? சோ Vங்கிறது வந்து பாத்தீங்கன்னா Vங்கிறது என்ன? வோல்டேஜ். அப்படி இல்லைன்னா என்னன்னு சொல்லலாம்? பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ். ஓகே. அப்ப இங்க ரெண்டு பொட்டன்ஷியல் இருக்கு. இங்க ஒரு பொட்டன்ஷியல் இருக்கு, இங்க ஒரு பொட்டன்ஷியல் இருக்கு. அப்ப அதனோட டிஃபரன்ஸ்னா என்ன சொல்லுவீங்க? பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ்னா என்ன? ரெண்டு வோல்டேஜ் இருக்கு. அப்ப என்ன வரும்? 50 minus 30. ஓகேவா? அதாவது இங்க இருக்கக்கூடிய வோல்டேஜ் வந்து எனக்கு VA, இங்க இருக்கக்கூடிய வோல்டேஜ் வந்து VB. ஓகேவா? புரியுதா? அதாவது VA minus VB. எனக்கு எது ஹையர் பொட்டன்ஷியலோ அது மைனஸ் லோயர் பொட்டன்ஷியல். 50 minus 30. இதே எனக்கு பில வந்து ஹையரா இருக்கு, ஏல கம்மியா இருந்துச்சுன்னா பிபி மைனஸ் விஏன்னு போடும். ஓகேங்களா? அப்ப டிவைடட் பை இதனோட ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ. இதுதான் உங்களோட கரண்ட். இதுதான் உங்களோட கரண்ட். இதை நான் எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா, உங்களுக்கு ஓப்பன் சர்க்யூட்னா எப்படி பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் இருக்கும், ஷார்ட் சர்க்யூட்னா பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் சேமா இருக்கும். ஓகேங்களா? நடுவுல ஒரு ரெசிஸ்டன்ஸ் கனெக்ட் பண்ணிருந்தீங்கன்னா, ரெசிஸ்டன்ஸ் கனெக்ட் பண்ணும்போது இங்கேயும் சேம் பொட்டன்ஷியல் இருக்குமா? இருக்குமா? இருக்காது. ஓப்பன் சர்க்யூட்லயும் சேம் பொட்டன்ஷியல் இருக்காது. நடுவுல ஒரு காம்பனன்ட் கனெக்ட் பண்ணாலும் என்ன இருக்காது? சேம் பொட்டன்ஷியல் இருக்காது. அப்ப ஏவும் பியும் ஈக்குவலா? ஏவும் பி ஈக்குவலா? கிடையாது. அப்ப இந்த இடத்துல நம்ம ஏங்கிறது பேர் வைக்க முடியாது. அப்ப இந்த இடத்துல நம்ம வேற பேர் தான் வைக்கணும். அப்ப இங்க என்ன வைக்கலாம்? பின்னு வைக்கணும். புரியுதா? கிளியர்? இப்ப இது பின்னா இங்க இருந்து ஒரு லைன் பண்ணு. இப்ப இதுக்கு என்ன நேம்? இதுக்கும் பி தான். வெரி குட். ஏன்னா இந்த ஷார்ட் சர்க்யூட்ல உங்களுக்கு பொட்டன்ஷியல் எப்படி இருக்கும்? சேமா தான். ஓகேங்களா? இப்ப இதை தனியா டிரா பண்ணி பாருங்க. இது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் R1. ஓகேங்களா? R1 நேம் பண்ணிக்கோங்க, இது R2 நேம் பண்ணிக்கோங்க, இது R3 நேம் பண்ணிக்கோங்க. R1 எந்த ரெண்டு பாயிண்ட்டுக்கு நடுவுல கனெக்ட் ஆயிருக்கு? எந்த ரெண்டு நோடுக்கு நடுவுல? A க்கு B க்கு நடுவுல. ஓகே. சோ R1 வேல்யூ A க்கும் B க்கும் நடுவுல கனெக்ட் ஆயிருக்கு. ஓகே. அதே மாதிரி R2 எது ரெண்டுக்கு நடுவுல கனெக்ட் ஆயிருக்கு? B க்கும் A க்கும்னாலும் சரி, A க்கும் B க்கும்னாலும் சரி. ஓகேங்களா? R2 எதுக்கு நடுவுல கனெக்ட் ஆயிருக்குன்னா A க்கும் B க்கும் நடுவுல தான் கனெக்ட் ஆயிருக்கு. R3 எதுக்கு நடுவுல கனெக்ட் ஆயிருக்கு? அதுவும் A க்கும் B க்கும் நடுவுல தான் கனெக்ட் ஆயிருக்கு. ஓகே. அதுவும் எதுக்கு நடுவுல கனெக்ட் ஆயிருக்கு? A க்கும் B க்கும் நடுவுல தான் கனெக்ட் ஆயிருக்கு. இப்போ இந்த மூணு ரெசிஸ்டன்ஸுமே எதுக்கு அக்ராஸா தான் இருக்கு? A க்கும் B க்கு அக்ராஸா தான் இருக்கு. அப்ப இது மூணுமே என்ன ரெசிஸ்டன்ஸ்? parallel ரெசிஸ்டன்ஸ். ஓகேவா? இதுக்கு அக்ராஸா தான் நான் என்ன வோல்டேஜ் கொடுத்திருக்கேன் அப்படின்னா என்னோட 6 வோல்டேஜ் நான் கொடுப்பேன். அப்ப எல்லாத்துக்கும் என்ன வோல்டேஜ் தான் உங்களுக்கு ஃப்ளோ ஆகும்? சேம் வோல்டேஜ். அதாவது இந்த 6 வோல்டேஜ் தான் இந்த ரெண்டு பாயிண்ட்க்கு நடுவுலயும் போகும், இதே 6 வோல்டேஜ் தான் இந்த ரெண்டு பாயிண்ட்க்கு நடுவுலயும் போகும், இதே 6 வோல்டேஜ் தான் இந்த ரெண்டு பாயிண்ட்க்கு நடுவுல போகும். புரியுதுங்களா? ரைட். அப்ப இது எல்லாமே parallel. parallel இன்னொரு பியூட்டி என்னன்னா எல்லா ரெசிஸ்டன்ஸ் என்னன்னு கொடுத்திருக்காங்க? சேம் ரெசிஸ்டன்ஸ். அப்ப சேமா கொடுத்திருந்தாங்கன்னா ஈக்குவலன்ஸ். parallel எப்படி கண்டுபிடிப்பீங்க? R by N. எவ்வளவு ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ? எவ்வளவு? 12 divided by எவ்வளவு நம்பர் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ்? 3. அப்ப 12 by 3
4 Ω. ஆன்சர் வந்துச்சா? ஓகே, இதுக்கெல்லாம் நம்ம இப்படி உட்கார்ந்தெல்லாம் டெரைவ் பண்ணிட்டு இருக்க கூடாது. ப்ராப்ளத்தை பார்த்த உடனே கொஸ்டின் பேப்பர்ல நீங்க ஜஸ்ட் கனெக்ட் பண்ணி பார்த்துடணும். இது ஏன்னா இது ஏ, இது பின்னா இது பி, அப்ப 3 ரெசிஸ்டன்ஸ் பேரலல். அப்ப டக்குன்னு 3 ரெசிஸ்டன்ஸும் 12 12 12 இருந்துச்சுன்னா 12 டிவைடட் பை 3 4 அப்படின்னு போட்டுரும். ஓகே, இதெல்லாம் கீழே இருக்கிறது உங்களுக்கு புரியறதுக்காக சொன்னது. ஓகே, நேற்று வந்துட்டு இன்னைக்கு வராதவங்க வேற யாராவது இருக்காங்களாமா? மீதிலாம் வந்திருக்காங்க இல்லையா? ஓகேவா? ஓகே, செகண்ட் ப்ராப்ளம் என்ன சொன்னோம்? எல்லா ரெசிஸ்டன்ஸும் ஆர், இது ஏ பி சி, அதாவது ஆர் ஏபி என்னன்னு கேக்குறாங்க. இதை பார்த்தோன்னே ஏக்கும் பிக்கு நடுவில் ஆர் இருக்குன்னு ஒரு கொஸ்டின்ல காம்படிட்டிவ் எக்ஸாம்ல கேட்கவே மாட்டாங்க. கரெக்டா? பார்த்தோன்னே ஓகே இங்க படம் பார்த்து கதையை சொல்லுவாங்கிற மாதிரிலாம் நமக்கு கொஸ்டின் இருக்காது. அப்போ இந்த இடத்துல நம்ம டெக்னிக்கலா திங்க் பண்ணணும். ரைட்? ஸோ ஆர் ஏபின்னா மொத்தமாவே இது எல்லாத்தையும் நீங்க சால்வ் பண்ணி உங்களோட ஃபைனல் ரெசிஸ்டன்ஸ் எது ரெண்டுக்கு நடுவில் இருக்கணும்? ஏக்கும் பிக்கும் நடுவுல இருக்கணும். ஓகேவா? இப்ப ஏபி என்னன்னு கேக்குறாங்க. இப்ப பாருங்க, ஏ பி இது என்னன்னு கேக்குறாங்க. ஓகே, அப்படின்னா என்ன அர்த்தம்னா இது ரெண்டுக்கு நடுவில் என்னன்னு கேக்குறாங்கன்னா அப்ப இந்த இடத்துல ஒரு பொட்டன்ஷியல் இருக்குன்னு அர்த்தம். இந்த இடத்துல ஒரு பொட்டன்ஷியல் இருக்குன்னு அர்த்தம். அப்ப பொட்டன்ஷியல் இருந்து இங்க என்ன ஃப்ளோ ஆகும்? கரண்ட் ஃப்ளோ ஆகும். கரண்ட் ஃப்ளோ ஆகும். ஓகேங்களா? சோ இப்ப இதுல கரண்ட் ஃப்ளோ ஆகும். இந்த இடத்துல பாருங்க, இங்க இருந்து நான் வந்து சி வேல்யூ தனியாலாம் எடுக்கல, எனக்கு பிசி என்னன்னா அவங்க கேட்கவே இல்லை. அப்ப இந்த ரெண்டு ரெசிஸ்டன்ஸ் உங்களுக்கு எப்படி இருக்கும்? இந்த ரெண்டு ரெசிஸ்டன்ஸ் எப்படி இருக்கும்? சீரியஸா இருக்குமா பேரலா இருக்குமா? சீரியஸா இருக்கும். ஏன்னா அந்த நோட்ல இருந்து வேற எங்கேயுமே அது பிரியல. இங்க பாருங்க, இந்த ரெசிஸ்டன்ஸ் பில இருந்து இப்படி வருது இல்லைங்களா? இங்க வந்து சப்போஸ் இங்க ஒரு ரெசிஸ்டன்ஸ் கனெக்ட் ஆயிருந்தா இது ரெண்டா பிரியுதுன்னு அர்த்தம். ஆனா இங்க வர கரண்ட் ஜஸ்ட் இது வழியா தான் ஃப்ளோ ஆகும். ஓகே, அப்ப இந்த ரெண்டு ரெசிஸ்டன்ஸ் உங்களுக்கு எப்படி இருக்கு? சீரியஸா இருக்கு. அப்ப இது ரெண்டும் சீரிஸ். ஓகே, இந்த ரெண்டு ரெசிஸ்டன்ஸும் சீரிஸ். அப்ப பாத்தீங்கன்னா இது ஏங்கிற பாயிண்ட், இது பிங்கிற பாயிண்ட், இது ரெண்டுக்கும் நடுவுல இருக்க ரெசிஸ்டன்ஸ் என்ன? இது ரெண்டுக்கும் நடுவுல இருக்க ரெசிஸ்டன்ஸ் என்ன? ஆர். ஓகேங்களா? இது ரெண்டுக்கும் நடுவுல இருக்க ரெசிஸ்டன்ஸ் ஆர். இங்க பாருங்க, ஏல இருந்து இன்னொரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கு, இந்த பாயிண்ட் சி. அதே மாதிரி பில இருந்து இன்னொரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கு, இந்த பாயிண்ட் சி. கரெக்டா நான் டிரா பண்ணிருக்கிறது புரியுதா சரஸ்வதி? இங்க பாருங்க, ஏல இருந்து ஏக்கும் பிக்கு நடுவுல ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கு, ஏக்கும் பிக்கும் நடுவுல ரெசிஸ்டன்ஸ் ஆர் இருக்கு. ஓகே, ஏக்கும் பிக்கு நடுவுல ரெசிஸ்டன்ஸ் ஆர், பிக்கும் சிக்கு நடுவுல என்ன இருக்கு? ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஆர். சோ பி இது ஃபுல்லா பி, இது பின்னா இது என்னதான்? பி தான். பிக்கும் சிக்கும் நடுவுல ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஆர். திரும்ப சில இருந்து எங்க போகுது? ஏ. சில இருந்து திரும்ப எங்க போகுது? ஏ. இந்த ரெண்டு ரெசிஸ்டன்ஸும் சேம், ஒரே கரண்ட் தான் ஃப்ளோ ஆகும். அப்ப இந்த ரெண்டு ரெசிஸ்டன்ஸ் உங்களுக்கு எப்படி இருக்கும்? சீரிஸா இருக்கு. அப்ப சீரிஸா இருந்தா இந்த ரெண்டு ரெசிஸ்டன்ஸும் என்ன பண்ணணும்? நம்ம சீரிஸா இருந்தா ஈக்குவலன்ஸ் எப்படி கண்டுபிடிப்பீங்க? ஆட் பண்ணணும். என்ன பண்ணணும்? ஆட் பண்ணணும். அப்ப இது ரெண்டையும் ஆட் பண்ணீங்கன்னா இது 6 2R. ஓகேங்களா? இந்த பாயிண்ட் ஏ, இந்த பாயிண்ட் பி. இப்ப இந்த ரெண்டு ரெசிஸ்டன்ஸ் உங்களுக்கு எப்படி இருக்கு? பேரலல். நீங்க வந்து படத்தை பார்த்து இது பேரலலே சீரிஸ் எல்லாம் கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது. நீங்க எப்பவுமே என்ன பண்ணணும்? கரண்ட் ஸ்பிளிட் ஆகுதா அப்படின்னு செக் பண்ணிக்கணும். ஓகேங்களா?
கரண்ட் ஸ்பிளிட் ஆச்சுன்னா அது என்ன சர்க்யூட்? பேரலல் சர்க்யூட். ஒரே கரண்ட் ஃப்ளோ ஆச்சுன்னா அது சீரிஸ் சர்க்யூட். ஓகே, ஸோ அதனால இது ரெண்டு இப்போ கரண்ட் கண்டிப்பா ஸ்பிளிட் ஆகுது. அப்ப இது ரெண்டு உங்களுக்கு என்ன சர்க்யூட்? பேரலல். ஸோ பேரலல் ஈக்குவலன்ஸ் எப்படி கண்டுபிடிப்பீங்க? ஈக்குவலன்ஸ் எப்படி கண்டுபிடிப்பீங்க? R1 R2 டிவைடட் பை R1 plus R2. ரெண்டே ரெண்டு ரெசிஸ்டன்ஸா இருக்கு, அதனால இந்த மாதிரி போடும். ஓகேங்களா? ஸோ அப்ப R1 ஓட வேல்யூ என்ன? R. R2 ஓட வேல்யூ என்ன? 2R divided by R plus 2R. 2R into R square divided by R plus 2R 3R. இந்த R கேன்சல் ஆயிருமா? அப்ப என்ன வரும்? 2/3R. உங்களுக்கு ஆப்ஷன் என்னன்னு கொடுத்துருந்தாங்க? ஆப்ஷன் கொடுக்கலையா? ஆப்ஷன் பாத்தீங்கன்னா 2/3R கொடுப்பாங்க, 3/2R கொடுப்பாங்க. இல்லைன்னா வந்து இது எல்லாத்துக்கும் பேரலா கண்டுபிடிச்சு ஒரு ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க. R/3 கொடுத்துருப்பாங்க, இல்லைன்னா 3Rன்னு கொடுத்துருப்பாங்க. நம்ம ஆளுங்க பார்த்தோன்னு என்ன பண்ணிடுவாங்க? மூணையுமே எல்லாத்தையும் ஆட் பண்ணிடுங்க, ஒரே வேலை முடிஞ்சுது அப்படின்ட்டு ஆட் பண்ணக்கூடாது. ஓகே, கரெக்ட் தானே கௌசல்யா? ஏன்னா ஏக்கும் பிக்கு நடுவில் என்ன இருக்குதுன்னு ஆறு இதெல்லாம் போடக்கூடாது. அவ்வளவுதான், அப்படியே வந்து மார்க் அப்படியே போயிடும். ஸோ இதெல்லாமே பாத்தீங்கன்னா சின்ன சின்ன கான்செப்ட் தான், பட் அந்த இடத்துல நம்ம எவ்வளவு பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் அப்ளை பண்றோம்னு ரொம்ப இம்பார்ட்டன்ட். நேற்று நீ அந்த உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் சொல்லிட்டு அந்த ப்ராப்ளம் முன்னாடியே சால்வ் பண்ணிட்டோம். அதெல்லாம் இன்னொரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணோம். 4 சால்வ் பண்ணோம். ஆக்சுவலா அவங்க ஏபி தான் கேட்டிருக்காங்க. ஸோ ஏபி கேட்டிருக்கும் போது இது அப்ப இது ரெண்டும் உங்களுக்கு சீரீஸ், இது ரெண்டும் சீரீஸ் ஆகாது. நீங்க என்னன்னா ஏபி அப்படின்னு கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. அதாவது அவங்க கேட்கறது ஏக்கும் பிக்கும் நடுவுல என்ன ஈக்குவலன்ஸ் தான் கேட்கறாங்க. அப்ப என்னன்னா ஏக்கும் பிக்கு நடுவுல ஈக்குவலன்ஸ் கேட்கறாங்கன்னா இந்த இடத்துல ஒரு பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் இருக்குன்னு அர்த்தம். அப்ப கரண்ட் உங்களுக்கு ஃப்ளோ ஆகும். ஓகேங்களா? இப்படி ஃப்ளோ ஆனாலும் சரி, இப்படி ஃப்ளோ ஆனாலும் சரி, எப்படி எடுத்துட்டீங்கனாலும் சரி, இப்படி ஃப்ளோ ஆச்சுன்னா இப்ப இங்க வருது இது இங்க ஃப்ளோ ஆகுது. இது ரெண்டு அப்ப கண்டிப்பா என்னவா தான் இருக்கணும்னா ஃப்ளோர கரண்ட் உங்களுக்கு இப்படி இருந்தா இது ரெண்டும் சீரீஸ் தான். இல்ல இப்படி வந்தாலுமே இது ரெண்டும் உங்களுக்கு என்னதான் சீரீஸ் தான். அப்ப இது ரெண்டையும் சீரீஸ் பண்ணிட்டு இது பேரலல். இப்ப பிசி கேக்குறாங்க அப்படின்னா இது ரெண்டும் சீரீஸ். ஓகேங்களா? பிசி அப்படின்னா என்ன அர்த்தம்னா இந்த இடத்துல ரெண்டு கேக்குறாங்க அப்படின்னு ஈக்குவலன்ஸ் கேக்குறாங்கன்னா இந்த இடத்துல பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் இருக்குன்னு அர்த்தம். ஸோ பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் இருந்தது அப்படின்னா அப்ப இந்த சர்க்யூட் நீங்க பேரலல் அப்ளை பண்ண முடியாது. இது ரெண்டும் தான் சீரீஸ். அப்ப இதை முதல்ல கண்டுபிடிச்சு அப்புறம் தான் இதுக்கு பேரலல் அப்ளை பண்ணும். இன்னொரு ப்ராப்ளம் ஒன்று நாங்கள் போட்டோங்க சார், இன்னொரு ப்ராப்ளம் ஒன்று போட்டிருந்தோம், அதை நீங்க அப்புறம் காப்பி பண்ணிக்கோங்க சொல்லிட்டு. ஓகே, ஸோ இன்னொரு ரெண்டு விஷயம் இருக்கு. இதுல என்னன்னு பாத்தீங்கன்னா வோல்டேஜ் டிவிஷன் ரூல், கரண்ட் டிவிஷன் ரூல். இதை நோட் பண்ணிக்கோங்க.